கீழே பூமி மேலே வானவரேசு நாமமல்லால் வானத்தின் கீழே பூமி மேலே வானவரேசு நாமமல்லால் ரட்சிப்படைய வழி இல்லையே இரட்சகரேசு வழியவரே வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரேசு உன்னை. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த வேதாகமத்தில் ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். நீங்கள் இந்த கேள்வியை கேட்கலாம், நான் பாவி இல்லை, நான் தவறான காரியம் ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் பரிசுத்த வேதாகமம் மனுஷனுடைய சரித்திரத்தை குறித்து இவ்விதமாய் சொல்கிறது. தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார். முதலாம் மனுஷன் ஆதாம். இன்னும் அவன் மனைவி ஏவாளை ஏதேன் தோட்டத்திலே தேவன் வசிக்கும்படி செய்தார். அங்கே தேவன் ஆதாமுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். அந்த தோட்டத்தில் இருக்கிற சகல கனிகளையும் அவன் புசிக்கலாம். ஆனால் நன்மை தீமை அறியக்கூடிய மரத்தின் கனியை அவன் புசிக்கக்கூடாது என்று கட்டளையிட்டார். அந்த கனியை புசிக்கும் நாளிலே நிச்சயமாக அவன் மரித்து போவான் என்றார். ஆனால் மனுஷன் எப்படி இந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த கனியை அவன் புசித்தான். தேவனுடைய கட்டளையை மீறி இவ்விதமாய் தேவனுக்கு விரோதமாக சதா காலத்திற்கும் உள்ள பிரிவினைக்கு உட்பட்டான். இன்னும் ஆவிக்குரிய ரீதியிலே மரித்து போனான். ஆகவே அந்த ஆதாமின் வம்சத்தில் வந்தவர்களாகிய நம்மை குறித்தும் பரிசுத்த வேதாகமம் இப்படித்தான் சொல்கிறது. நாம் எல்லோரும் பாவம் செய்தோம். நம் எல்லோரிலும் அந்த பாவ சுவாபம் இருப்பதை நம்மளால் காண முடிகிறது. நம் பிள்ளைகளுக்கு நாம் பொய் சொல்ல கற்றுக் கொடுப்பதில்லை. ஆனால் அநேக நேரத்தில் நம்ம பார்க்கிறோம், நம் பிள்ளைகள் பொய் சொல்ல கற்றுக்கொள்கிறார்கள். சமுதாயத்திலே அக்கம் பக்கத்திலே நாம் பார்க்கும் பொழுது அநேக கேடான காரியங்கள் இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? மனுஷனுக்குள்ளாக இருக்கிற பாவ சுவாபம். அது நம்மை மரணத்தை நோக்கி, அதாவது நரகத்தை நோக்கி கூட்டிச் செல்கிறது. ஆனால் எத்தனை ஒரு அதிசயமான காரியம்! இதே ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் 24-25 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்காக அவரை பிராயச்சித்தமாக நியமித்தார். அவரை விசுவாசிப்பதினாலே அது கிரியை உள்ளதாய் காணப்படுகிறது. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே தம் ஜீவனை பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று விசுவாசிப்பீர்களானால் இந்த இரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அந்த பாவத்தின் தண்டனையிலிருந்து தப்பிக்கப்படலாம். மரணத்திலிருந்து தப்பி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம்.